ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌக்கியமா இருக்கேன். உங்க பொங்கல்லாம் எந்த ஊர்ல கொண்டாடுனீங்க? பொங்கல் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலே கொண்டாடின சார், சிட்டியில தான். தமிழ்நாட்டிலே கொண்டாடுனீங்களா ஐயா? சிட்டியில தான் கொண்டாடினேன். எந்த படம் நடிக்க போறீங்க? படம் எங்க சார் வருதுங்க? என்னெல்லாம் பார்த்தாலே டபுள்ல ஓடுது, டபுள் டக்கர் மாதிரி. டபுள் டக்கர் மாதிரி ஓடுதா? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். என்ன ஒரு எனர்ஜி பாத்தீங்களா சாருக்கு? நான் சாரை பார்த்ததுல இருந்தே சார் அதே ஹே ஹலோ அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எல்லாருக்கும் நீங்க வந்துட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்? தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. கண்டிப்பா. வழி என்னதுவா பிறக்காது. அந்த வருஷம் வாசம் வந்தாலே அது நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம். மாட்டு பொங்கல்னாக்கா இன்னைக்கு மாட்டு பொங்கல். மாடுன்னா அதுக்கு செல்வம்னு ஒரு பேர் உண்டு, தெரியுங்களா? அந்த செல்வம் பெருந்தகை கொழித்து இருக்கிற நாள் அன்னைக்கு நம்ம இங்கே டிவியில் உக்காந்து இருக்கிறோம். அதனால அவங்க வீட்டிலேயே நிறைய செல்வம் கொழிக்கணும். அழகா சார் வந்துட்டு என்னோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஷோ இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி செல்வம் செழிக்கணும். அந்த ஒரு விஷயத்தோட நம்ம முதல் காலர் லைன்ல இருக்காங்க சார். அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, கவிதை ராஜா சார் அவர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சௌக்கியமா உட்காந்துக்கிறேன். பாத்தீங்களா? நல்ல வாழ்த்துங்கள் சார். நன்றி, வணக்கம். காமெடி எல்லாம் நிறைய பாத்துருக்கேன், நிறைய படங்கள் பாத்துருக்கேன். இந்த ராகத்தோட நீங்க பேசி உங்களுடைய அடையாளமா போச்சு. இந்த மாதிரி ராகமா பாடிட்டே பேசுற மாதிரி இருக்கிறதா உங்களோட அடையாளமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம காமெடி செஞ்சாதான் நான் நாளைக்கு நிக்க முடியும், நமக்குள்ள ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு எப்படி நீங்க தீர்மானிச்சீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அப்படிலாம் நான் ஒன்றும் தீர்மானிக்கலைங்க. அதுவா வந்துச்சு, நான் வச்சுக்கினேன். அவ்வளவுதாங்க. லைஃப் ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். அது பாட்டு ஒரு ஃப்ளோல போகுது. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சார் சொல்றாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். நன்றிகள் பல கோடி. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. இங்க காவியா. காவியா, டிவி பார்க்காம வால்யூமை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? காவியா, சௌக்கியமா? சார் உங்க கிட்ட கேக்குறாங்க பாருங்க. ஹலோ காவியா, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் இருக்கேன் சார். ஓகே, பேசுவோம். காவியா, அமைதியா இருக்கீங்க. என்ன பார்த்த உடனே வாய் அடிச்சுக்கிச்சா? காவியா சந்தோஷத்துல வா. ஹலோ ஹலோ, நீங்க பேசுறதுக்காக தான் காவியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. காவியா கிட்ட நான் பேச ஆரம்பிச்ச உடனே வாய் அடிச்சுக்கிச்சு. பாருங்க, சார் சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு லேட்டா வரீங்க? காவியா டிவி பார்த்துட்டே பேசுறாங்க சார். அதனால தான் டிவி பார்த்துட்டு ரொம்ப லேட்டா ரிப்ளை பண்றாங்க. காவியா, நீங்க சமைச்சிட்டு ஒண்ணும் பேசல இல்ல, டிவி பார்த்து தானே பேசுறீங்க? இல்லக்கா, டிவி பார்த்துற இல்ல. அப்புறம் ஏமா இவ்வளவு லேட்டா ரிப்ளை பண்றீங்க? இல்லக்கா. சார் இருக்காங்க, சொல்லுங்க. பொங்கல்லாம் எப்படி போச்சுன்னு சார் கிட்ட சொல்லுங்க. நல்லா போச்சு சார். நல்லா போச்சா? இப்படிலாம் சொன்னா எப்படிமா? அது கிழக்கால வந்துச்சு, மேற்கால போச்சு, இன்னும் இல்லை தெற்கால வந்தது, வடக்கால போச்சு. எப்படியாவது ஒரு திசையை சொல்லவானுவா? காவியா, நீங்க ஒன் வேர்ட்ல ஏமா ஆன்சர் பண்றீங்கன்னு சார் கேக்குறாங்க. என்னம்மா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஒன் வேர்ட்லயே எல்லாமே, ஒரு வார்த்தையிலேயே பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? ஏன் அவ்வளவு எனர்ஜி கம்மியா இருக்கு? இன்னைக்கு லீவ் தானே? நிறைய பேசுவீங்கன்னு சார் எதிர்பார்க்கறாங்க. அதுதான் சார் கேட்டாங்க. என்ன நல்லா போச்சுன்னு? எங்க மூச்சை விட்டு விட்டு பேசுறீங்க, இழுத்து பேசுறீங்க. என்ன விசேஷம் நடக்குதாங்க? டாக்டர் பேஷன் நடக்குதா? ஏதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களாங்க? மூச்சை இழுத்து
இல்ல காவ்யா வந்து ரொம்ப சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியாம அவங்க வந்து வாய் அடிச்சு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காவ்யா, பொங்கலுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? பொங்கல் பொங்கல் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க சார் இப்போ பாருங்களேன். பொங்கலா? அது எல்லார் வீட்லேயும் செய்வாங்க பொங்கல். அது ஒரு நாமக்கல் வாசத்துக்கு கொஞ்சம் பண்ணிக்க வேண்டியது தான். அதான் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ சோ மச் காவ்யா. நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம் சார். ஹலோ, ஹாய். ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌக்கியமா இருக்கேன். ஹலோ, ஹலோ. என் பேரு சாமிநாதன். நான் மேத்தா நகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சாமிநாதன் சார். அடுத்தது ஏதாவது சொல்லுங்க சுவாமிநாதன். சார், பொங்கல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க. பேசுங்க சுவாமிநாதன், உங்களுக்கு எப்படி போச்சு? பேசுறேன். பேசுங்க. அடுத்தது எந்த படம் நடிக்க போறீங்க? படம் எங்க சார் கூப்பிடுறாங்க? எல்லாரும் டப்புன்னு அப்படியே மூடிட்டாங்க. பொங்கலா? இந்த வாட்டி எங்களுக்கு பொங்கல் இல்ல மேடம். எங்க சித்தப்பா இறந்துட்டாரு. ஐயோ. சச்சோ. சுவாமிநாதன், டிவி வால்யூம் கொஞ்சம் மியூட் பண்ணிடுறீங்களா? டிவி வால்யூமா கம்மி பண்றேன் மேடம். ஆமா, நீங்க பேசுறது எங்களுக்கு திரும்ப கேக்குது அப்படியே. இப்ப கரெக்டா இருக்கா மேடம்? சூப்பர். இப்ப நீங்களும் சார் மாதிரி ஏதாவது பேசுங்க. அப்படியே அதே மாதிரி அதே பேசுங்க பாடியில. பேசுங்க. சார், உங்க பொங்கல்லாம் எந்த ஊர்ல கொண்டாடுனீங்க? பொங்கல் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலே கொண்டாடின சார். சிட்டில தான். தமிழ்நாட்டிலே கொண்டாடுனீங்களா? சிட்டில தான் கொண்டாடினேன். எந்த படம் நடிக்க போறீங்க? படம் எங்க சார் வரேன்னுதுங்க. என்னெல்லாம் பார்த்தாலே டபுள்ல ஓடுது. டபுள் டக்கர் மாதிரி. டபுள் டக்கர் மாதிரி ஓடுதா? சார், உங்களை சந்திக்கலாமா நேர்ல வந்து ஒரு நாளைக்கு? வாங்க சார், வெல்கம். வந்து சந்திக்கலாமே, இதுல என்ன இருக்கு? சரி சார். சார், ஒரு காமெடி சீன் போடுங்களேன். அது சார் கையில கிடையாது, நம்ம ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு. நம்ம டிவில தான் லைட் பண்ணோம். என்னன்னா சுவாமிநாதன், இன்னைக்கு நிறைய பேர் உங்களை மாதிரியே சார் கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நமக்கு அதுக்கு டைம் இருக்காது. ஆனா கண்டிப்பா சேனல்ல வந்துட்டு இந்த மாதிரி காமெடி எல்லாம் போடுவாங்க. பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.